ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்யூட்டான ஒரு சிப்பி தாமரை கிராஃப்ட் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்ல ஆல் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து சிப்பி எடுத்திருக்கேன். அது பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணுறேங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபெவிக்விக் யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஹாட் க்ளூவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஷெல் எடுத்துக்கோங்க. நான் வந்து 10 ஷெல் எடுத்திருக்கேன். இந்த 10 சிப்பியை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தலைகீழ திருப்பி இப்படி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் 2 கார்னர்லேயும் இந்த ஃபெவிக்விக் கொஞ்சமாக போடுங்க போதும். இப்படி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த 2 கார்னரும் நல்லா பேஸ்ட் ஆகிடும். சேம் இதே மாதிரி நம்ம இந்த 10 ஷெல்லையும் இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு 2 ஷெல் ஒட்டிட்டோன்னா 3rd ஷெல்லில் க்ளூ போட்டுட்டு அப்படியே அதை 4th ஷெல்லோடையும் 3rd ஷெல்லோடையும் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு ரோவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் ரோ போகும்போது பேக் சைடில் கொஞ்சமாக க்ளூ வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு 3 செகண்ட் உங்களுடைய ஃபிங்கரை அப்படியே ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது அப்படியே அழகாக பேஸ்ட் ஆகிடும். இதே மாதிரி நம்ம செகண்ட் ரோவும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்திருந்ததுங்க. இதை வந்து நீங்கள் ஷோ பீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பேப்பர் வெயிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஊதுபத்தி அகர்பத்தி ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் வெரி நைஸ், நல்லா இருந்தது. ஒரு சில பேருக்கு இந்த ஷீஷல் கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். நம்ம இப்போது கடலுக்கு போனோன்னா சில பேர் கடலில் அலைகளில் கால் வைப்பாங்க, அங்கே நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க. ஒரு சில பேர் வந்து அங்கே இருக்கிறது இந்த சிப்பீஸ் நிறைய வெரைட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணது தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம 3rd ரோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ 3rd ரோவும் இந்த மாதிரி கிடைமட்டமாக இப்படி வச்சு நம்ம வைக்கிறோம். ஸோ 4th ரோ வரும்போது நம்ம வந்து செங்குத்தாக வச்சு வைக்கணும். 4th ரோ ஹார்ன்வர்ஸ்லேருந்து நிற்கிற மாதிரி நம்ம பொசிஷனில் வச்சுட்டோன்னா நமக்கு வந்து லோட்டஸ் ஷேப்ஸ் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அது எப்படி பண்ணணுன்றதை இப்போ நான் உங்களுக்கு விஷுவலாகவே காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோ இப்போ கோயிங் டு கம்ப்ளீட் நவ். ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஸ்டாண்டிங் பொசிஷன் பார்க்க போகிறோம். அது ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஷெல்லை பேக் சைடில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து ஸ்லாண்டிங்காக பேஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா. இந்த நேராக நிற்க வைக்கிறதுக்கு அந்த ஷெல்லோட லாஸ்ட் இதுவில் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வைக்க போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த 2 சைட்லையும் லைட்டாக க்ளூ வச்சுட்டு இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு கையை பிடிச்சிட்டு வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். சேம் இதே மாதிரி நம்ம இந்த ஒரு 2 ரோவை நம்ம பேஸ்ட் பண்ணலாம். ஸோ மேலே லேயர் வர வர ஷெல்லோட அந்த திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெயிட்டாக இருக்கிறத மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் தாங்காது. ஸோ அதனால் மேலே மேலே வரும்போது ஷெல்லோட வெயிட்னஸ்ஸு கம்மியாக இருக்கிற ஷெல்லாக பார்த்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம 2 ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஷெல்லை எடுத்துகிட்டு வந்து பேக்லேருந்து ஒட்டணும். இப்போது இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறமா நம்மளால் இங்கே இப்படி வச்சு ஒட்ட முடியல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், உள் சைட்லேருந்து நம்ம பேஸ்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா நம்மளோட லோட்டஸ் ஷோ பீஸ் வந்து ரெடி ஆகிடும். சிப்பி தாமரை கோயிங் டு எண்ட் நவ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம், கலர் பண்ணுறதாலும் கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட்டு தான் அடிச்சிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஃபெவிக்விக்கில் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஹாட் க்ளூலையும் பண்ணலாம். பட் வந்து அது ஒரு வாட்டியும் நம்ம அதுலேருந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படியே அது இழுக்கும்போது நல்லா நீளமாக வந்துட்டுருக்கும். அப்படி அது மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து ஹாட் க்ளூவில் யூஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா பக்காவாக ஒட்டிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் நேரம் வந்து நல்லா செட் ஆகட்டும். அதனால் ஒரு ஜஸ்ட்டு ஒரு 1/2 hour இதை டச் பண்ணாமல் இருக்கலாம். ஆஃப்டர் தட் இதை நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கல, ஃபேப்ரிக் பெயிண்ட் அடிக்க போகிறீங்க, அக்ரிலிக் பெயிண்ட் அடிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதில் வந்து நீங்கள் பெயிண்ட்டை வந்து அடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு சிப்பியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக க்யூட்டாக இந்த சிப்பி தாமரை கம்ப்ளீட் ஆகி வந்திருக்கு. இப்படியே ஒயிட் கலர் இருக்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து
சிசி ஆக்டிவிட்டி இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்ஃபுல் காம்படிஷன் போகிறீங்கன்னா இதை வந்து நீங்கள் குயிக்காக அந்த 45 மினிட்ஸ்க்குள்ளே இந்த கிராஃப்ட் ஆக்டிவிட்டியை நீங்கள் பண்ணிட முடியும். ஸோ ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் ஸ்ப்ரே பெயிண்டிங் இதில் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஸ்ப்ரே பண்ணேங்க. ஸோ ஸ்ப்ரே பண்ணிட்டக்கப்புறமா ஒரு ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் டச் பண்ணாமல் இருக்கணும். ஆஃப்டர் தட் நம்மளுடைய சிப்பி தாமரை அழகாக அம்சமாக வந்திருக்கு. இது நீங்கள் வந்து மல்டிபர்பஸ் ஷோ பீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.